இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அரசியல்ல கண்ணுக்கு தெரிஞ்சு 1000 எதிரிங்க இருக்காங்க. முனுசாமியும் என்னோட எதிரிதான். ஆனா அவன் என் முதுகுக்கு பின்னாடி குத்துற ஆள் இல்ல. வேற யாரோ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. யாரு? வேற யாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான். அவளே கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு அத வாபஸ் வாங்குறேன்னு ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கா. வேற யாருமே இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. சார், உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு உண்டான தெளிவு உங்களுக்கு இல்லையே சார். நீங்களே உள்ள போய் உட்கார்ந்தா நல்லது. இல்லன்னா நானே அடிச்சு. என்ன சொன்ன? அடிப்பியா? ஏய், யார்கிட்ட பேசுறோன்னு உனக்கு தெரியுதா? மூளை இருக்கா இல்லையா? தம்பி, ஏற்கனவே நீங்க ஸ்டேஷன்ல வாங்கினதெல்லாம் பத்தாதா? அன்னைக்கு என் மேல தப்பு இருந்துச்சு, அதனால எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இங்க யார் மேலையும் தப்பு இல்ல. இப்ப மட்டும் நீ கைய வச்சு பாருடா, என்ன ஆகுறன்னு தெரியும். ஏய், நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு. அதிகாரம் வேற இருக்கு. எங்க தொட்டு பாரு. அப்பா இருங்க, நான் உடனே லாயருக்கு ஃபோன் பண்ணி. மேடம், உங்க போனை கொடுங்க. கொடுங்க. உங்க இஷ்டத்துக்கு போன் பண்றதுக்கு இது உங்க வீடு ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். கேஸ் முடியற வரைக்கும் யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நான் இப்ப ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன். அது வரைக்கும் இப்படி உட்காருங்க. திரும்ப வர்றதுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு, சொல்லுங்க. சார், இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? அதை வச்சு நான் அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாம அதை நான் கொடுக்க முடியாதுமா. அந்த ஆள் ஒரு சைக்கோ, எங்களே அடிப்பாரு. நீ எடுத்துட்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். சார், நான் சொல்றது கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியே மாறப்போகுது. நீங்க பயப்படாம போய் எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ணல, நியாயத்துக்காக உதவி பண்றீங்க. சரி, நான் எடுத்துட்டு வரேன். நில்லு. என்ன விட்றா, விட்றா, நில்லு. விட்றா. ஓவரா பேசாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு. அனி, சொல்லுங்க. ஆளை பிடிச்சாச்சு. நாங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. லொகேஷன் அனுப்பி வைக்கிறோம். சரி, வரேன். சரிங்க அனி. ஏய், விட்றாதடா. ஏய், விட்றா என்ன? விட்றா. ஏய், வா. பாருங்க அண்ணி, ஃப்ராடு வேலை பார்த்துட்டு திமிரா வர பேசுறா. என்ன பாக்குற? உன் குடும்பத்தை ஜெயில தூக்கி வச்சா அதுக்கு நான் தான் ஆளா? என்னையே பகச்சுக்கிற? போடுங்க அண்ணி. என்னையே அடிச்சிட்டியா? மறுபடியும் அடிக்கிற? வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? என்னடி முறைக்கிற? சொல்லு. சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ பொண்ணு திவ்யா தான். திவ்யாவா?
அவங்க நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க. இது பாரு, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். அது மாதிரியே செஞ்சனா நான் உன்னை விட்டுடுறேன். என்ன யோசிக்கிற? சரி, நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா உன் கதை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு மூட் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமா, இல்ல உன்னை இங்கேயே காலி பண்ணி கோவத்துல தூக்கி வீசிடலாம்? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதம்மா. என்ன ஐயோ? இதெல்லாம் நீ மட்டும்தான் பண்ணுவியா? நான் பண்ண மாட்டேனா? தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதம்மா. அந்த பயம் இருக்குல்ல? நல்லது. சோ சொன்னது சரியா? சரி. இந்தா உன்னோட பணம். நீ கேட்டதை விட அதிகமாவே பணம் இருக்கு. எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பு. இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. இனிமே போன் எல்லாம் பண்ணக்கூடாது. பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இத்தனை நாளா பிட் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எக்ஸ்எம்எல்ஏவை வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். அவங்க வீட்டு மருமக மேலையும் பழிய போட்டுட்டேன். அவங்க குடும்பத்தை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட்டேன். பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. எதுக்கு வெளாவரியா சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டனா? இல்ல மேடம், ஒரு உதவி கிடைக்கும் போது அதை மறக்க கூடாதுல்ல, அதனால சொன்னேன். வேற யார்கிட்டயும் சொல்லிக்காத. கிளம்பு. ரொம்ப நன்றிமா, நான் வரேன்.